உக்ரைன் யுத்தம் முடியறக்குள்ள, இல்ல ட்ரம்ப் உள்ளுக்குள்ள வர்றதுக்குள்ள, ஏதோ நம்மனால முடிஞ்சத பொருதி விட்டு ரஷ்யாவ அப்படியே அனல் பறக்க வச்சிரணும். ரஷ்யாவோட கோவத்த சீண்டிரணும். அதன் மூலியமா நமக்கு மைலேஜ் இருக்கு, இல்ல அப்படிங்கிறதெல்லாம் 2வது. ஆனா, ஏதோ ஒண்ண பத்த வைக்கணும் அப்படின்னு பைடன் நிர்வாகம் முடிவு பண்ணிருச்சாட்டுக்கு, முதல் முறையா முதல் நாள்ல இருந்து காட்டுன பூச்சாண்டிய இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டுருக்கார்கள். என்ன அப்டின்னா, முதல் நாள்ல இருந்து ரஷ்யாவோட சொத்துக்கள பிடிப்போம். அதன் மூலியமா உக்ரைன மீட்டெடுப்போம். உக்ரைன மறுகட்டமைப்பு செய்யறக்கு நாங்க முழுக்க அந்த பணத்த பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லாத நாட்களே கிடையாது. சரி எவ்வளோ தான்டா புடிச்சீங்க அப்படின்னு கேட்டோம்னா, சுமார் 300 பில்லியனுக்கு மேல புடிச்சோம் அப்படின்னார்கள். அத வச்சு உக்ரைன மீண்டும் கட்டமைக்கப்படும். ரஷ்யா கிளச்சு போட்டதெல்லாம் ரஷ்யாவோட பணத்த வச்சே நாங்க செய்வோம் அப்படின்னு நல்ல ரைமிங்கா ஃபிலிம் ஓட்டி காட்டினார்கள். ஆனா, களத்துல இவர்களால என்ன செய்ய முடிஞ்சுச்சு அப்படின்னா, உக்ரைன காப்பாத்தவே முடியாதாட்டுக்கு. ஏன்னா பேச்சுவார்த்தை அப்படின்னு வரும்போது, ஏறக்குறைய ஒரு 25% நிலம் கைய விட்டு போகுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மதான். சரி அப்படி நிலமே கைய விட்டு போகுது பேச்சுவார்த்தை அப்படின்னு இருக்கும்போது, ரஷ்யா பிடிச்சு வச்சிருக்க சொத்துக்களையும் விடு அப்படிங்கிறது தான் ரஷ்யாவோட அடுத்த கோரிக்கை. அப்படி இருக்கும்போது, எப்படி அது மட்டும் இவர்கள் உக்ரைனுக்கு குடுக்குற மாரி ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை அமையும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா, அமையாட்டியும் பரவால்ல, அத கெடுத்து விட்டுருவோம், சீண்டி விட்டுருவோம் அப்படிங்கிற மாரி சுமார் 1.6 பில்லியன தூக்கி இப்ப உக்ரைன் கையில குடுத்துட்டாய்ங்க. இவர்கள் குடுக்குறேன்னு சொன்னதுக்கும், இப்ப குடுத்ததுக்கும் ஏணி வைக்க தேவையே இல்ல. வச்சு பார்க்க தேவையே இல்ல. ரொம்ப ரொம்ப சொற்பமான ஒரு ரேஞ்ச தான் காட்டியிருக்கார்கள் உக்ரைனுக்கு. இன்னும் சொல்லப்போனா, பெர்சன்டேஜ் கணக்கே வேணாம். 0.0 ஏதோ ஒரு டிஜிட்ட போடுற மாரி தான் ஒரு அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி இத குடுத்தனால என்ன சாதிக்க முடியும்? ஐரோப்பா இத குடுத்தது மட்டும் இல்லாம, குடுத்தது மூலியமா ரஷ்யாவோட காச வச்சே முழு ஐரோப்பாவையும் நாங்க பாதுகாக்க போறோம். முழு உக்ரைனை கட்டமைக்க போறோம். முழு உக்ரைனை பாதுகாக்க போறோம் அப்படின்னு பெரிய ஸ்டேட்மெண்ட்டா விட்டிருக்கார்கள். ஆனா, இத வச்சு அடுத்து வரப்போற நாட்கள் யுத்தத்த கூட நகர்த்த முடியாதுங்கிறது ஒரு உண்ம. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, முடியவே முடியாது அப்படிங்கிறது தான். இன்னும் சொல்லப்போனா, இப்ப போட்ட ட்ரான்ஸ்ஃபரையும் சேர்த்து ரஷ்யா கிட்ட ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இருந்தாலும் நாங்க எதையோ செஞ்சுட்டோம். ரஷ்யாவோட சொத்த பிடிக்கிறோம்னோம், பிடிச்சுட்டோம். அத உக்ரைனுக்கு தர்றோம்னோம், தந்துட்டோம். அப்படிங்கிற தோற்றத்த காட்டுறதுக்கான விருப்பம் தான் இந்த செயல். அதுல ஒரு 1.6 குடுத்து இப்போதைக்கு ஒரு பிள்ளையார் சுழிய போட்டோம்னு சொல்லிக்குவோம். அது பிள்ளையார் சுழியே இல்ல. ஆனா ஊருக்குள்ள அப்படி சொல்லிக்குவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட செஞ்சிருக்கார்கள். இதுவே நாளடைவுல ஒரு பெரும் பிரச்சனையா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட்டே அதாவது ரஷ்யா வந்து ஒரு வார் மிஷின்ரா அத புரிஞ்சுக்கடா ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொல்லி சாராம்சத்தோட அவருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஏன் அப்படின்னா, ரஷ்யா பார்க்காத யுத்தங்களே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா உலகமே பார்த்து பயந்த யுத்தங்கள் அப்படின்னு செஞ்ச மனிதர்களே ரஷ்யா கிட்ட போய் தான் தோத்து போனார்கள். ஹிட்லர், நெப்போலியன் எல்லாரும் தோத்து போன இடம். அங்க போய் நீ ஜெயிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லி அவரும் அவர் பங்குக்கு ஒரு பெரும் ஸ்டேட்மெண்ட் அமெரிக்காவோட வருங்கால அதிபர் இல்ல முன்னாள் அதிபர் அமெரிக்கால இன்னைக்கு தேதியில பெரிய ஒரு ஹெவி வெயிட்டான ஆள், ஹை ப்ரொஃபைல் ஆள்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ஒண்ணே போதுமே ரஷ்யாவுக்கு. எதிரிகிட்ட இருந்தே சாதகமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் 2வது இடமும் நான் தான். முதல் இடத்துல 2 பேருமே நிக்கிறோம் அப்படின்னு ஆணித்தனமா உலகத்துக்கு சொல்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அமைஞ்சு போச்சு. இதோட மைலேஜ் தாறுமாறா கிரெம்ளின் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இந்த காலகட்டத்துல தான் ஐரோப்பாவும் இந்த வேலைய பாக்குது. அப்ப முழுக்க முழுக்க ஒரு புகைச்சல். அதே சமயம் இவர்கள் நாங்க சொன்னத பூரா செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த சொன்னத பூரா செஞ்சுட்டோம் அப்படிங்கிறக்காக செஞ்சது, உக்ரைன்ல இன்னைக்கு நிலைமைக்கு பேச்சுவார்த்தை அப்படின்னு உட்கார்ந்த உடனே ஏறக்குறைய பிடித்த பகுதிகள்லாம் ரஷ்யாவுக்கு சொந்தம்னு பார்த்தா, 25% நிலங்கள் ரஷ்யா வசம் போயிரும். ஆனா, இந்த ஸ்டேட்மெண்ட் காரணமாக இது 30% ஆகறக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. காரணம் ரஷ்யா ரொம்பவும் ஆக்ரோஷத்த காட்டி முன்னேறி போறக்கூடிய காலகட்டங்கள்ல, இன்னமும் இவர்கள் ஆக்ரோஷத்த ஏத்தியிருக்கார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் ஜெலன்ஸ்கி வாயே தொறக்கல. ஜெலன்ஸ்கி இந்த மாரி விஷயங்கள் ரஷ்யாவுல வந்துருச்சா, இனி மீதி வந்துரும், நான் கொடிய பறக்க போறேன்னு மனுஷன் விட்டு ஆத்துற ஆத்துக்கு அளவே இல்லாம இருந்திருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது. மனுஷன் வாயே தொறக்கல.
ஒருவேளை டிரான்ஸ்ஃபர் ஆகி இவர் அக்கவுண்ட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு மெசேஜை பார்த்தா தான் வாயை திறப்பாரு. நம்ம அவசரப்படக்கூடாது அண்ணனை பொறுத்தவரையும். ஆனா அண்ணன் அவரு எப்பயுமே அவருக்கு பிடிச்ச விஷயம். இந்த பண விஷயத்துலலாம் அவர் பெருசா போட்டு ஆத்த மாட்டாரு. ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டோட விலகிக்குவாரு. ஏன்னா அடுத்து பூரா ஆட்டைய போட்டு தனியா கொண்டு போணும்ல. தொடர்ந்து அது மேலேயே லைட் இருக்கிறத ஜெலன்ஸ்கி விரும்ப மாட்டார். அண்ணன் விருப்பம் பூராமே வேற ஏரியா தான். என்ன அப்படின்னா பெல்கிராட், கிரிமியா தான். அந்த பகுதிகள்ல என்னத்தையாச்சும் தப்பி தவறி செஞ்சுட்டாங்கன்னா, அதுதான் யுத்தத்தோட ஒரு திருப்புமுனை மாரி வச்சு 3 நாளைக்கு செய்வாரு மனுஷன். அப்படி இங்க உதவி செய்யக்கூடிய அமெரிக்கால இருந்தே ரஷ்யாவுக்கு ஆதரவான கருத்து. ஏற்கனவே போர்க்களத்துல அம்போன்னு விட்டுட்டு போன ஐரோப்பா மேற்கொண்டு எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி ஒரு செயல். அது வந்துச்சா என்னன்னு இன்னமும் ஜெலன்ஸ்கி கன்ஃபார்ம் பண்ணல. இந்த சூழ்நிலையில இவர் கிரிமியாவுக்கு போயிட்டார். கிரிமியால உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அமெரிக்க ஏவுகணை தட்டி தூக்கிடுச்சு பாரு அப்படின்னு. பொதுவாவே கிரிமியால என்ன நடந்தாலும் சரி, உக்ரைனை இங்க கதற விட்டுருவார்கள் அடுத்து வரும் சில நாட்களுக்கு. அப்படி இருக்கும்போது, அமெரிக்க ஆயுதம் தான் போய் தட்டி தூக்கிருச்சு ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த அப்படின்னு சொல்றது மூலியமா, அமெரிக்காவையும் சேர்த்து ரஷ்யா தட்டி தூக்கக்கூடிய ஒரு சம்பவத்த பண்ணிவிட்டார். தெரிஞ்சு பண்ணாரோ, தெரியாம பண்ணாரோ, இதுவும் மேற்கொண்டு பத்தும். இது எல்லாம் சேர்ந்துதான் 25% போகிறத 30, 35%ன்னு ஏத்தி விடுற அளவுக்கு நிலைமைய சிக்கலாக்கிட்டார்கள். ஆனா உண்மைய சொல்லப்போனா 100% உக்ரைன் கிட்ட நிம்மதியா தான் இருந்துச்சு. எந்த பதட்டமும் இல்லாம இருந்துச்சு. இவர்கள் பண்ணது தான் அந்த 100% 25ஆ மாறிச்சு. இன்னமும் இவர்கள் அடங்காம பண்றது 25%லிருந்து கணிசமா ஏறுமே தவிர, அதாவது ரஷ்யா பக்கம் உக்ரைன் நிலங்கள் போய்க்கொண்டே இருக்குமே தவிர, தடுக்கறக்கான வழிய இந்த சைடு உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய எஜமானர்கள் சிந்திக்கிறதும் இல்ல. செயல்படுறதும் இல்ல. தொடர்ந்து உக்ரைனை ஒரு பலியாடா மாரி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டே வருது.